அடிமட்டத்தில் இருந்து நிமிர்ந்து வந்து உலகின் பெருவாரியான கால்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், ஒரே நிறுவனம், நைக்கி. தொடர்ந்து 11 ஆண்டுகள் நஷ்டத்தில் இயங்கி வந்து ஏறக்குறைய திவாலாகும் நிலைக்கு சென்ற ஆப்பிள் நிறுவனத்தை மீண்டும் கட்டமைத்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இந்த கதை உந்துதலாக அமைந்தது என்றால் நாம் எல்லோருக்கும் இந்த கதை நிச்சயமாக உந்துதல் அளித்தே தீரும். 2012 கோடைக்கால ஒலிம்பிக் கோலாகலமாக லண்டனில் தொடங்கியது. அந்த ஒலிம்பிக்கின் தலையாய விளம்பரமான டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்புக்கு மிக பெரும் நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்த தருணம் அது. ஒரு நிறுவனம் ஒலிம்பிக்கில் விளம்பரமாக காட்டப்பட்டால் அந்நிறுவனம் மக்களிடையே பரவலாக சென்றடையும். அதிதாஸ் என்னும் மிகப்பெரிய மற்றொரு நிறுவனம் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டது. நைக்கி அந்த வாய்ப்பை இழந்தது. அதிதாஸ் நிறுவனம் 750 கோடிகளை அந்த விளம்பரத்திற்காக மட்டுமே செலவிட்டது. எதற்காக அவ்வளவு தொகை என்று கேட்போர்கள். IPL விளையாட்டை விவோ நிறுவனம் 2200 கோடிகள் செலவு செய்து நடத்திய பிறகு அதன் வளர்ச்சியை பற்றி அறியாதவர்களாக இருக்கலாம். ஒலிம்பிக்கில் விளம்பரம் வந்த பிறகு அதிதாஸின் வளர்ச்சி அசைக்க முடியாத உச்சத்தில் இருக்கும் என்று உலகம் பேசிக்கொண்டது. ஆனால் ஒலிம்பிக் முடிந்த கணத்தில் அதன் சமூக வலைதள பக்கத்தில் அதிதாஸை பின்பற்றுவோர்கள் 12,000 இருக்க நைக்கி நிறுவனத்திற்கு அது 57,000 இருந்தது. அவ்வாண்டில் அமெரிக்காவில் நடந்த கணக்கெடுப்பின்படி பெரும்பாலான மக்கள் நைக்கி நிறுவனம்தான் ஒலிம்பிக்கின் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பாக இருந்தது என்று நம்பிக்கொண்டிருந்தனர். எப்படி இது சாத்தியம்? டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் 750 கோடிகளை செலவு செய்யாமல் நைக் வென்றது எப்படி? எல்லா கட்டமைப்புகளிலும் ஒரு குறை இருக்கும். எவ்வளவு அசாதாரணமான காரியங்களிலும் ஒரு சிறு துளை இருக்கும். அவர்கள் அதை கண்டறிந்தார்கள். ஒன்றல்ல 3 துளைகளை கண்டறிந்தார்கள். அம்மூன்றில் அவர்கள் கவனத்தை குவித்தார்கள். முதலாவது, நைக் தலைப்புகளில் கவனம் செலுத்தவில்லை, தலைப்புகளுக்கு காரணமானவர்கள் மீது கவனம் செலுத்தியது. அதாவது ஒலிம்பிக்கின் விளம்பரம் மீது கவனம் செலுத்தாமல் ஒலிம்பிக்கின் விளையாட்டு வீரர்கள் மீது கவனம் செலுத்தியது. 400 ஒலிம்பிக் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நைக் நிறுவனத்தின் அம்பாசிடர்களாக மாற்றியது. அவர்கள் கால்களில் நைக் காலணிகள் மட்டுமே இருந்தது. விளையாட்டு தடங்களின் நிறத்திற்கு எதிர்வண்ணமாக பளீரென்று காட்சி தரும் நிறத்தில், அதாவது மஞ்சள் பச்சை நிறத்தில் அந்த காலணிகள் இருந்தன. இதுவே நைக் நிறுவனத்தின் முதலாவது வெற்றியாக பார்க்கப்பட்டது. இரண்டாவது, ஒலிம்பிக் நடந்தது லண்டன் நகரத்தில். நைக் நிறுவனத்திற்கு லண்டனில் விளம்பரம் செய்ய தடை இருந்தது. ஆனால் அவர்கள் செய்தது உலகையே ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. உலகின் 28 சிறு பகுதிகளை பல்வேறு நாடுகளில் தேர்ந்தெடுத்து அவற்றிற்கு லண்டன் என்று பெயரிட்டு அவற்றை தன் விளம்பரங்களில் தொடர்ந்து போட்டு காட்டி உண்மையான லண்டனில் தன் நிறுவனத்திற்கு தடை இருந்ததையே மூடி மறைத்தனர். உதாரணமாக ஒகியோ நாட்டின் லண்டன் டவர், ஜமைக்கா நாட்டின் லிட்டில் லண்டன், லண்டன் ஹோட்டல், லண்டன் ஜிம், நைஜீரியாவின் குட்டி லண்டன், ஏன் லண்டன் ரோடு என்று கூட பெயரிட்டனர். மிக சாமர்த்தியமாக லண்டன் என்ற பெயருக்கும் நைக்கி என்ற பெயருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக காட்டிக்கொண்டனர். இது 2ஆம் கட்ட வெற்றியாக அமைந்தது. மூன்றாவது மிக முக்கியமானது. தந்திரமல்ல, ராஜதந்திரம். திட்டமல்ல, பெரும் புரட்சி. அது என்னவென்றால், அதிதாஸ் நிறுவனம் மிக பெரும் ஒலிம்பிக் வீரர்களை தனது விளம்பரங்களில் நடிக்க வைத்துக் கொண்டிருந்த போது நைக்கியின் பார்வை சாமானியர்கள் பக்கம் திரும்பியது. தெருக்களில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் பட்டாளங்களை தனது விளம்பரங்களில் நடிக்க வைத்தது. பெரு நட்சத்திரங்களின் விளம்பரங்களை விட சாமானியர்களின் விளம்பரமே மக்களை கவர்ந்தது. ஏனென்றால் இங்கு சாமானியர்களே அதிகம். நம்மை போன்ற சாதாரண மக்களையே நாம் விரும்புவோம். ஃபைண்ட் யுவர் கிரேட்னஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த விளம்பரம் இன்டர்நெட் உலகையே அவர்கள் பக்கம் இழுத்தது. அந்த விளம்பரத்தின் வரிகள்: இங்கு பெரும் கொண்டாட்டங்கள் இல்லை, மிக பெரும் ஒளி விளக்குகள் மிளிரவில்லை, இருந்தாலும் இங்கே மிக பெரும் விளையாட்டு வீரர்கள் உண்டு. உண்மை எதுவென்றால், திறமைகள் நம் எல்லோருக்குள்ளும் உண்டு. ஒருவர் வளர்ந்து பெரிய திடலுக்குள் செல்வதில் நம் வெற்றி இல்லை. நம்மை போன்ற ஒவ்வொருவரின் வெற்றியே நமது வெற்றி. சாதனைகள் ஒரு மைதானத்தில் உறைந்து கிடப்பதில்லை. ஒவ்வொரு சாமானியனும் தன் திறமைகளை கண்டறிய வேண்டும் என்று நினைக்கும் அந்த புள்ளியில் சாதனைகள் பிறப்பெடுக்கின்றன. உங்கள் திறமைகளை கண்டறியுங்கள். ஃபைண்ட் யுவர் கிரேட்னஸ். நைக் உசைன் போல்ட்டை காட்டவில்லை, உங்களுக்குள் இருக்கும் உசைன் போல்ட்டை விட மேலான திறமைகளை காட்டின. உங்களின் எல்லைகளை தாண்டினால் உங்கள் தனித்துவத்தை கண்டறிய முடியும் என்று காட்டின. நைக் உங்களின் கதையை பேசியது. அதனால்தான்
ஒலிம்பிக் தொடங்கிய ஒரே வாரத்தில் நைக் யூடியூபின் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் இருந்தது. அந்த ஒரு நாளில் நைக்கின் பார்வையாளர்கள் 4.5 மில்லியன், அதிதாஸுக்கு 2.9 மில்லியன் மட்டுமே. நைக் கற்றுத்தந்த பாடம் என்னவெனில், சாதாரணத்திற்கும் சாதனைகளுக்கும் இடையில் உள்ள தூரம் ஒரு புள்ளிதான். அந்த இடைவெளியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரபலமடைய பல 100 கோடிகளை செலவழிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தனித்தன்மை உங்களிடம் இருந்தால் மக்கள் பேச்சுக்களை மறந்து விடுவார்கள், ஆனால் உணர்வுகளை மறக்க மாட்டார்கள். உணர்வுகளோடு உரையாட பழகுங்கள். உலகில் 99% திறமையானவர்கள் இருந்தால் 1% மக்களே அவற்றில் நிரந்தர வெற்றி அடைவார்கள். ஏனென்றால் அவர்களின் நினைவுகள் மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் செயல்பாடுகள் உலக மக்களிடையே என்றும் நினைவலைகளாக இருக்க வேண்டும். நண்பர்களே, நைக் காட்டியது பொய் இல்லை. பொய் உலகில் நீண்ட நாள் நீடிக்காது. அது உண்மைதான். சிறப்புகளும் தனித்தன்மைகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ குறிப்பிட்ட நபருக்கோ உரியது அல்ல. அவை எல்லோருக்கும் பொதுவானதே. அதை கண்டறியும் முயற்சியில் நீங்கள் இறங்கினால் மட்டுமே. ஆகவே உங்களின் கதை என்ன? வணக்கம்.